வெல்கம் எவ்ரிவன். இந்த சம்ம வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் சம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். உங்களுக்கு மிக்சடு இம்ப்ராஃப்ராக்ஷன் மாற்ற தெரியாட்டினா நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபுல்லாக நான் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி ஃபுல்லாக நடத்திருப்பேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி மாற்றணும், மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது, நார்மல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இவ்வளோ பேர் நம்பர் இருக்க ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பாட்டு ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த பாட்டு பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இது ஒரு ரெண்டுமே ஒரே நம்பர், இது ஒரே நம்பர். ஓகேவா? ஸோ 1 2/7 b is equal to 3 4/7 எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு a into a minus b into b divided by a minus b இருக்கும். ஓகேவா? இது எப்படி எழுதலாம், a square minus b square divided by a minus b. ஸோ ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் a square minus b square என்ன, a plus b என்ன, a minus b என்ன, எல்லா ஃபார்முலாஸும் அதை சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பாருங்க நம்ம வீடியோவை. செக் பண்ணி தெரியும் உங்களுக்கு. ஸோ a square minus b square ஃபார்முலா வந்து என்னன்னா a plus b into a minus b divided by a minus b. ஸோ a minus b கேன்சல் ஆகும், a plus b மட்டும் இருக்கும். ஸோ a ஓட ஆன்சர் என்ன, 1 2/7 plus 3 4/7 இருக்கு. ஸோ என்ன இருக்கு, இம்ப்ராப்பர் மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்கு, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஓகேவா? 1 7 7 7 plus 2 9/7 ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, இதை ப்ளஸ் பண்ணுங்க, இதை மல்டிப்ளை ப்ளஸ் பண்ணணும். ஸோ 3 7 21 21 plus 4 25/7. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 7 25 9 ஆட் பண்ணி என்ன கிடைக்கும், 34 கிடைக்கும். ஸோ 34/7 ஃபைனல் ஆன்சர் இருக்கும். ஸோ சம்மில் டவுட்ஸ் இருக்கா, டவுட்ஸ் வச்சுட்டா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் வர வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.